ஹவு டு கெட் ஜாப் இன் துபாய். துபாயில் எப்படி வேலை வாங்குறது, துபாய்க்கு எப்படி வர்றது, துபாயில் எப்படி விசா அப்ளை பண்ணுறது, இங்கே வந்து அகாமடேஷன்லாம் என்ன பண்ணலாம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன பண்ணலாம், இதுக்கு எவ்வளோ செலவாகும், இந்த மாதிரி வந்துட்டு துபாயில் வேலை கிடைக்கிறத பற்றி எனக்கு நிறைய மெசேஜ் ரிப்பீட்டடாக டிஎம்ல வந்துட்டு இருக்கோம். நீங்கள் நினைக்கலாம் வந்துட்டு யூடியூப்லையா இல்லை பர்சனலாக எனக்கு நிறைய குவரிஸ் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் எனக்கு அக்கௌண்ட் இருக்குது, அதுலேயும் எனக்கு வந்துட்டு நிறைய மெசேஜ் வரும். இந்த வீடியோவை நான் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்து யூடியூப்ல போகணுன்னு பார்த்துட்டே இருக்கேன். அதுக்கான டைம் எனக்கு கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு தான் அதுக்கு வந்து ரைட் டைம் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு யாரெல்லாம் துபாய்க்கு ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாகவே வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் டேஸ்ட் வித் கவி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு எப்போவுமே வந்துட்டு இங்கே எப்படி வர்றது, என்ன விசா எடுத்துகிட்டு வர்றது, இதுதான் வந்துட்டு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் எப்பவுமே வந்துட்டே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் தேடுறவங்க வந்துட்டு லைக் டூரிஸ்ட் மாதிரி தான் வருவாங்க, விசிட் விசாவில் வருவாங்க. ஒன்று 30 days, அப்படி இல்லைன்னா வந்து 60 days. இந்த 1 month பீரியட் ஆர் 2 month பீரியடில் தான் எப்பவுமே வருவாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே இந்த ஊர் காசு படி வந்துட்டு 550 dirhams to 600 dirhams ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் விசாக்கான காஸ்ட் வந்து 13,000 to 15,000 கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இது விசாக்கான அமௌண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எப்படி வர்றது, ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்துட்டு விசா எங்கே அப்ளை பண்ணுறது, எப்படி வரலாம் அப்படின்னு கேட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் விசா எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ட்ராவல் ஏஜென்சி தெரிஞ்சிச்சுன்னா அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் அவங்களே A to Z பண்ணி கொடுத்துருவாங்க. லைக் விசா, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது எங்கள் ஹோட்டல் புக் பண்ணணும் அதை புக் பண்ணி கொடுத்துருவாங்க. டிக்கெட்ஸ் எல்லாமே அவங்களே வந்துட்டு டாப் டு பாட்டம் புக் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு பேக்கேஜ் வாங்குறாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஜென்யூனான ஏஜென்சியில் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நான் வந்து இந்த சைடில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம், கவர்மெண்ட் வெப்சைட்டில் அப்படின்னு சொல்கிறதையும் நான் வந்துட்டு இந்த சைடில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க. பட் என்னோட அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஏஜென்சியை காண்டாக்ட் பண்ணுறது நல்லது. ஜாப் ஏஜென்சி இல்லைங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு நிறைய இடத்துல வந்து ட்ராவல்ஸ் ஏஜென்சி பார்த்துருப்பீங்க. அதில் நீங்கள் வந்துட்டு புக் பண்ணலாம். அது வந்து ஜென்யூனாக நீங்கள் பார்த்து புக் பண்ணணும். அதுலேயும் நிறைய ஃபேக் ஏஜென்சிலாம் இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஏஜென்சி நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க வந்து ரொம்ப 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 ஜென்யூன். எனக்கு வந்துட்டு அவங்கள மோர் தென் 10 years தெரியும். நீங்கள் வேணால் உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்லி வந்து ப்ரமோஷன்லாம் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏஜென்சியை உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா அதை வந்து பார்த்து புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்படி தான் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணணும், த்ரூ ஏஜென்சி. அதுக்கப்புறம் இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் கவர்மெண்ட் வெப்சைட். நீங்கள் வந்து கவர்மெண்ட் வெப்சைட்டில் பண்ணலாம். பட் அது எவ்வளோ தூரம் உங்களுக்கு பாசிபிலிட்டின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நீங்கள் ஃப்ரெஷராக அங்கேருந்து ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால கொஞ்சம் நீங்கள் ஏஜென்சி மூலியமாவோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாவோ நீங்கள் வரலாம். ஸோ நமக்கு வந்து விசா காஸ்ட் தெரிஞ்சிச்சு, எப்படி வரணும்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஆப்வியஸாக புக்கிங் டிக்கெட்ஸ். டிக்கெட் வந்து நீங்கள் கண்டிப்பாக டூ அண்ட் ஃப்ரோ டிக்கெட் புக் பண்ணுவீங்க. அதாவது அங்கேருந்து வரதுக்கும் இங்கேருந்து ரிட்டர்ன் டிக்கெட்டும் கண்டிப்பாக புக் பண்ணணும். ஸோ இதுக்கான வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து டிக்கெட் வந்துட்டு புக் பண்ணணும், எந்த வெப்சைட்டில் புக் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சைடில் வந்துட்டு கொடுக்குறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் வந்துட்டு அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கை ஸ்கேனர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, சீப் ஃப்ளைட்ஸ்ன்னு இருக்குது, அப்புறம் மேக் மை ட்ரிப் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு டிக்கெட்ஸ் வந்து டேட் போட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஆஃப் சீசனில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு டிக்கெட்ஸ் வந்துட்டு ஒரு 15,000 to 18,000 வந்துட்டு வரத்துக்கு மட்டும், அதுமே 1 day மட்டும் அப்படி இருக்கும். நீங்கள் வந்து 2 way ப்ளஸ் விசா காஸ்ட் எல்லாமே சேர்த்து நீங்கள் வந்துட்டு அப்ராக்சிமேட்லி 60,000 கையில் வச்சுக்கணும். கண்டிப்பாக 60,000 கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் இதில் கூட புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் சொன்ன ஏஜென்சி கீழே அதுலேயும் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து அங்கேருந்து வர டேட் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். யாருக்குமே வந்து எப்போ வேலை கிடைக்கும்ன்றது தெரியாது இல்லையா? அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வர டிக்கெட் வந்துட்டு நீங்கள் டம்மி டிக்கெட் கூட புக் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ஏஜென்சியில் நிறைய ஏஜென்சியில் புக் பண்ணி தராங்க. அதோட காஸ்ட் வந்து அப்ராக்சிமேட்லி 1,200 to 2,000 dirhamsக்குள்ளே இருக்கும். அது கம்ப்ளீட்லி வந்து ஏஜென்சியை பொறுத்து அந்த சீசனை பொறுத்து இருக்கு. நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ரிட்டர்ன் டிக்கெட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் வரலாம். ஸோ டிக்கெட்டும் உங்களுக்கு வந்துட்டு எப்படி பண்ணணும்னு நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப கிரேட்டஸ்ட் டஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகாமடேஷன். எல்லாருக்குமே வந்து நம்ம ஊரில் நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் என்னன்னு தெரியும். நமக்கு வந்துட்டு வீட்டு வாடகை எல்லாமே உங்களுக்கு நல்ல ஐடியா இருக்கும்.
பட் இங்க வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு செலவாகுன்றது உங்களுக்கு கண்டிப்பாவே தெரியவே தெரியாது. ஸோ அதனால நீங்க வரதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணுவீங்க, இங்க இந்த ஊர்ல யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, அவங்களோட லிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் எடுப்பீங்க. நம்ம எங்க டிராவல் பண்ணாலும், நமக்கு யாராவது அங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு கண்டிப்பா பார்ப்போம். அந்த மாதிரி வந்துட்டு நீங்க வந்து சர்ச் பண்ணி த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா நீங்க வந்து அக்காமடேஷனும் பார்க்கலாம். அப்படி இல்ல, உங்களுக்கு வந்து வெப்சைட்ல சர்ச் பண்ணணும்னா, நான் இந்த சைட்ல வெப்சைட்ல என்னென்ன வெப்சைட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு குடுக்குறேன். நீங்க வந்துட்டு அதுல பாருங்க. இங்க வந்து ரொம்ப 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 ஃபேமஸான வெப்சைட் பார்த்தீங்கன்னா, டுபிசில். டுபிசில்ல தான் எல்லாருமே வந்து ஜாபா இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டீஸா இருக்கட்டும், அக்காமடேஷனா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலி அதுல தான் வந்து சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெப்சைட்லாம் நான் இங்க வந்து உங்களுக்கு குடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு அதுலயும் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா வந்துட்டு, இங்க வந்து இனிஷியலா நீங்க வரும்போது, நான் வந்து என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட் ஸ்பேஸ் எடுத்து தங்குறது தான் உங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ அதனால யாராவது ஒரு ஃப்ரெண்ட வந்து புடிச்சு நீங்க வரதும் வந்துட்டு பெஸ்ட் ஐடியா. அப்படி இல்லன்னா அதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்லி 750 to 850 திர்ஹம்ஸ் வரும். ஸோ அது நம்ம ஊரு காசுக்கு ஒரு 16,000 நான் வந்துட்டு 16,000 வரும்னு நெனைக்கிறேன். ஸோ மந்த்லி அவ்வளோ இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஃபுட்டுக்கு வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு, ஃபுட்டுக்கு நீங்க வந்து நெறைய இங்க வந்துட்டு நம்ம ஊர் மாதிரி மெஸ் எல்லாம் இருக்கு. நீங்க அந்த மாதிரி வந்துட்டு 3 டைம்ஸ் ஃபுட் வந்துட்டு ஒரு நாளைக்கு 3 வேளைக்கும் வந்துட்டு சேர்த்து மந்த்லி பேசிஸ்ல வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு அமௌண்ட் லைக் 300 to 400 ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்லயே உங்களுக்கு ஃபுட் கிடைக்கும். அந்த மாதிரி மெஸ்ல நீங்க வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் என்ன பண்றதுன்னு ஒரு டவுட்டும் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, மெட்ரோ வந்து சீப்பஸ்ட் ஒன். ஸோ அதுல வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி சீப்பஸ்ட். ஸோ நீங்க வந்துட்டு மெட்ரோ அந்த நால் கார்டுன்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 25 திர்ஹம்ஸ். நீங்க வந்துட்டு அதையும் எடுத்துக்கலாம். அத எடுத்துட்டு நீங்க அப்பப்ப ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆப்வியஸா சிம் கார்டு வேணும். வந்தப்ப வந்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னு. நீங்க வந்துட்டு உங்களுக்கு வரும்போதே காம்ப்ளிமென்டரியா உங்களுக்கு ஏர்போர்ட்ல சிம் கார்டு குடுப்பாங்க. பட் ஸ்டில் எல்லாருக்கும் அது ஒர்க் ஆகும்ன்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. ஸோ பெட்டர் உங்களுக்கு யாராவது இங்க ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட அவங்க வந்து இந்த ஊர் எமிரேட்ஸ் ஐடி வச்சிருப்பாங்க. அத வச்சு அவங்க வந்துட்டு பெர் பெர்சன் 5 சிம் கார்ட்ஸ் வாங்கலாம் ஆஸ் பெர் மை நாலேட்ஜ். ஸோ அதுல நீங்க வந்துட்டு ஒரு சிம் கார்டு வாங்கி தர சொல்லி அத யூஸ் பண்றது உங்களுக்கு பெட்டர். ஏன்னா வந்துட்டு அந்த சிம் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்கனெக்ஷன் ப்ராப்ளம்லாம் இருக்காது. அதர்வைஸ் நீங்க வந்து ஏர்போர்ட்ல இருந்து வந்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து அது ஒர்க் ஆகாம போகலாம். டிஸ்கனெக்ட் ஆயிடும். ஸோ நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா, நெட்வொர்க் அப்ராக்ஸிமேட்லி ரீசார்ஜ் வந்து 800 to 900 திர்ஹம்ஸ் வரும். மந்த்லி பேசிஸ்ல 1 ஜிபி குடுக்குற மாதிரி. அதுவும் நீங்க வந்துட்டு அதையும் அங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் வந்து விசா காஸ்ட், ஃப்ளைட் டிக்கெட், அதுக்கப்புறம் அக்காமடேஷன், ஃபுட்டு, டிரான்ஸ்போர்டேஷன், ஆ அப்புறம் எப்படி வரணும்? இது எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கு வந்து நீங்க வந்துட்டு இனிஷியலி ஒரு 2 மந்த்ஸ் தங்குறது அப்படின்னா வந்துட்டு ஒரு 1,20,000 to 30,000 எடுத்துட்டு வர்றது நான் நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு டிக்கெட் மட்டுமே 60,000 ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மந்த்லி ஒரு 2 மந்த்ஸ் ஸ்டே பண்ணீங்கனாலும் வந்துட்டு அப்ராக்ஸிமேட்லி உங்களுக்கு ஒரு சீப்பஸ்ட் பெட் ஸ்பேஸ் கிடைச்சதுனாலும் அது வந்து 35 to 38,000 அது ஆயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு மேல ஃபுட் இருக்கு, டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு. ஸோ 120 to 130, 1,20,000 to 1,30,000 ரூபீஸ், இந்தியன் ரூபீஸ். அது அப்ராக்ஸிமேட்லி இங்க திரம்ஸா வாங்குனீங்கன்னா ஒரு 5,000 திரம்ஸ். ஓகேங்களா? அத நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா இந்த 2 மந்த்ஸ் சஃபிஷியன்ட்டா இருக்கும். உங்களுக்கு சர்ச் பண்றதுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காம, நீங்க வந்து சூப்பராவே வந்துட்டு ஜாப் சர்ச் பண்ணிடலாம். ஸோ ஆ இந்த இந்த டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எப்படி ஜாப் சர்ச் பண்றது? வந்தாச்சுங்க. எப்படி ஜாப் சர்ச் பண்றது? இது வந்து உங்க எல்லாருக்குமே வர ஃப்ரீக்வென்ட் டவுட் தான். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க வந்துட்டு வரதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த சைட்ல குடுக்குற வெப்சைட்ஸ் எல்லாம், ஜாப் போர்ட்டல்ஸ்லலாம் நீங்க வந்து உங்க ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிட்டே இருங்க. இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கிளிக் ஆகலாம். சம்டைம்ஸ் இங்க இருந்தே வந்துட்டு அங்க வந்து விசா எடுத்து உங்கள கூப்பிடுவாங்க. சரிங்களா? அப்படி இல்லன்னா வந்துட்டு நீங்க இங்க வந்து சர்ச் பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு கிளிக் ஆகலாம். நீங்க வந்துட்டு ஒரு 2 மந்த்ஸ்க்கு பிஃபோர் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். ஸோ இந்த சைட்ல நான் அட்டாச் பண்ணியிருக்கிறது எல்லாமே பாருங்க. இந்த இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து தான் வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்வேன். அதுக்கப்புறமா Indeed இருக்கு, Naukri Gulf இருக்கு, Bayot இருக்கு. இந்த மாதிரி நெறைய வெப்சைட்ஸ் இருக்கு. நீங்க வந்துட்டு அதுல எல்லாமே ட்ரை பண்ணுங்க. மோஸ்ட்லி என்ன கேட்டீங்கன்னா வந்து Naukri Gulf அண்ட் LinkedIn சொல்லுவேன். ஸோ நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அங்க இருக்கு. நீங்க வந்து ஒரு ஹைலி ஸ்கில்டு ஒன்னா இருந்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி லைக் கிளவுட் இன்ஜினியர், கிளவுட் சைடு அப்படி இல்ல நெட்வொர்க்கிங், அதுக்கப்புறம் வந்து டேட்டா அனாலிஸ்ட், அதுக்கப்புறம் டெஸ்டிங், இந்த மாதிரி டொமைன்க்குலாம் வந்து கண்டிப்பாவே இங்க நெறைய ஸ்கோப் இருக்கு. பட் இஃப் யூ ஹாவ் குட் ஸ்கில் லைக்
நிறைய இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் கிடைக்குங்க. சூப்பராவே கிடைக்கும். அப்படி இல்லன்னா இங்க வந்துட்டு நீங்க ஆஸ் அ ஃப்ரெஷர்னாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, சேலரி ஸ்கேல் வந்து கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். நீங்க வந்து ஒரு அட்மினாவோ, இல்ல ஹெச்ஆர் ட்ரெய்னியாகவோ, அப்படி இல்லன்னா வந்துட்டு ஒரு கஸ்டமர் சர்விஸ் ஒரு கால் சென்டர் எக்ஸிக்யூட்டிவ் இந்த மாதிரி ஜாப்ஸ்ல இனிஷியலா வந்துட்டு சர்வைவல்க்கு நீங்க வந்துட்டு இங்க வந்து தேடலாம். உங்களுக்கு கண்டிப்பாவே கிடைக்கும். நீங்க வரதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னென்ன ஸ்கில்ல டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்யூம ஒரு நல்ல உங்களுக்கு ரெஸ்யூம் கிரியேட் பண்ண தெரிஞ்சாலும் நீங்க கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா யார்கிட்டயாவது குடுத்தாவது நீங்க ரெஸ்யூம கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு ஒரு நல்ல அட்ராக்டிவான ரெஸ்யூம் வித் அட்டாச்டு ஃபோட்டோ அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சூப்பராவே இருக்கும். நீங்க அத வச்சுட்டு வந்து கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ஜாப் வந்து கிடைக்கும். நான் வந்து மோஸ்ட்லி எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். ஆ லைக் விசா காஸ்ட், அக்காமடேஷன் காஸ்ட், டிரான்ஸ்போர்டேஷன், அதுக்கப்புறம் ஃபுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளைட் டிக்கெட் இது எல்லாமே கவர் பண்ணியாச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ அப்ராக்ஸிமேட்லி நான் சொன்ன அமௌண்ட் உங்ககிட்ட இருக்கணும் வரும்போது. அப்பதான் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம சூப்பராவே வந்துட்டு நீங்க வந்து இங்க வந்து ஜாப் தேட முடியும். ஜாப் கிடைக்கிறது ஈஸியா, கஷ்டமா கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இப்ப எல்லா ஊர்லயுமே இது கஷ்டம் தான். உங்களோட ஸ்கில் எப்படி இருக்கு? நீங்க வந்துட்டு எப்படி வந்து கம்யூனிகேஷன் கொஞ்சம் உங்களுக்கு பேச தெரிஞ்சா ஓகே. ரொம்பலாம் இல்ல. பட் ஸ்கில் உங்களுக்கு இருந்ததுன்னா, கண்டிப்பாவே உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் கிடைக்கும். அப்படி இல்லன்னா அந்த அந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இங்க வந்து ரொம்ப நல்ல ஜாப்ஸே கிடைக்கும். ஸோ அ இதுதாங்க. இந்த துபாய்க்கு வரணும், வந்து ஜாப் தேடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து நீங்க வந்துட்டு பண்ணணும். வந்து துபாய் வந்து ஜாப் தேடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தான் உங்களுக்கு தேவை. இவ்ளோ தான் செலவாகும். உங்களுக்கு ஃபர்தரா ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா வந்துட்டு, நான் எப்படி இந்த ஜாப் வந்துட்டு எனக்கு எப்படி கிடைச்சுச்சு? எந்த ஃபீல்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜாப் நெறையா எந்த ஃபீல்டுக்கு இங்க நெறைய ஸ்கோப் இருக்கு. அதுக்கப்புறம் எதெல்லாம் வந்து ஜென்யூனான கன்சல்டன்சி எனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரிஞ்சத வந்து உங்களுக்கு சொல்லணுமா? அப்படின்றதெல்லாம் வந்து கீழ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் வந்துட்டு நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது எலாபரேட்டா ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, இந்த வீடியோல வந்து நான் ஏதாவது மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு யாராவது இங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இன்னும் அடிஷனலா ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுச்சுன்னா, அதையும் நீங்க கீழ கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பா வந்து எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பிளஸ் இந்த வீடியோ வாட்ச் பண்றவங்களுக்குமே வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. நான் சொல்ல வந்தது எல்லாமே சொல்லியாச்சுன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஹோப் யூ என்ஜாய்ட் த வீடியோ. கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ கண்டிப்பா பார்க்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் கவிதா. எல்லாருக்கும் டேக் கேர். பாய்.